அண்ணல் வந்து இளையராஜா ஃபேன். இளையராஜா ஃபேன்னா இளையராஜா பாட்டோட தான் வாழ்றாரு. எங்கள் திருமண விழாவிற்கு வருகை போராட்டமா எதுக்காச்சும் ஒண்ணுதுக்காக பிரச்சனை வந்து போராடினா பரவாயில்ல. ஒருத்தன் பிரச்சனையே இல்லாம போராடினா லைஃப் எப்படி இருக்கும், அது எப்படி வந்துட்டு அடுத்த பீடிக்கு போகும்னு பார்த்தா இப்படிதான் போகும். மேட்ரிமோனியில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணும்போது தான் கேம் டு நோ ஷீஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை கசின். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. ஸோ மேட்ரிமோனியில் டெய்லி ஃபீட்ஸ் வரும் ஒரு இது மாதிரி. ஸோ அந்த டெய்லி ஃபீட்டில் வந்து வினோ பேர் வந்தது. வினோ பேர் அண்ணல் பார்த்தார். அதான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கல, அண்ணல் தான் வினோ பேரை ஃபஸ்ட்டு பார்த்தார், வினோ பாரதி பேரை. அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து இன்ஸ்டாவில் போய் சர்ச் பண்ணும்போது வினோ பாரதி சர்ச் பண்ணும்போது அதில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் டு மனோ. என்ட்ரி வீடியோலாம் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சந்தாமே இல்லாமலாம் தட்டி அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது, அண்ட் இங்கேருந்து போகும்போது திருப்பி கோயிலில் நீங்கள் வரும்போது அது எல்லாமே வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ என்னோட பிரதர் இன்னைக்கு அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல வந்துட்டு எல்லாருமே ஒரு ஃபேமிலியில ஒரு கல்யாணம்னா அந்த ஃபேமிலி சந்தோஷப்படும். ஆனா ஒரு ஊரே சேர்ந்து சந்தோஷப்படணும்னா வந்துட்டு அது என்னோட பிரதரோட மேரேஜ்ல இப்ப நடக்குது. எங்கள் 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ அவர் மூலயமா தான் பேசினது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் ஆரம்பிச்சது. பட் இப்போ இல்லை மிச்சது ஃபேமிலி பேச வச்சோம். சேம் டைம் எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஐ நோ வாட் இஸ் டேஸ்ட் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் ஹீ லைக், அது மாதிரி. ஸோ அது யாராலையும் பிடிக்க முடியாமல் அந்த பொண்ணு அமையாமல் இருந்துச்சு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி சில இதெல்லாம் வந்து காத்திருந்தால் தான் கிடைக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வினோ கிடைச்சா. அண்ணல் பற்றி எனக்கு ஒரு சின்ன வயசுலேயே நாங்கள் ரொம்ப குழந்தையிலேருந்தே பழக்கம், அதனால தெரியும் அவனை பற்றி. ஸோ ஃபார்ச்சுனேட்லி வினோ அமைஞ்சு வினோ ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு வினோ தான் பொருத்தமான ஆள் அப்படின்னு எனக்கு ரொம்பவே தெரிஞ்சது. அக்கா மாமா அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது மாமாவோட ஃபேமிலி பயங்கர ஜோஷா இருக்காங்க. அவ கூட யார் இருக்காங்களோ அவளை மாதிரி அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் நான் திருப்பி சொன்னதுதான். ஒன்லி பாசிட்டிவ் பர்சன், நோ நெகட்டிவ் எனர்ஜி. ஆக்சுவலாக ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. இவங்க டாக்டர்ல. ஸோ அவங்க மெடிக்கல் காலேஜ் போயிருந்தாங்க. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டாக்டரை வந்துட்டு மேரேஜ் பண்ணுன்ற இன்டென்ஷனோட பார்க்குறது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அண்ணலுக்கு இவங்க தான் வினோ தான் பொருத்தமான பொண்ணு, அந்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஹோல் ஃபேமிலியே ஃபீல் பண்ணோம். காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன், பூப்பறித்து கோர்க்க சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. பீயிங் மெடிக்கோ நான் மெடிக்கோ அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப காமன் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நான் மெடிக்கோலாம் இஷ்யூ இல்லை சார், நல்ல பையனாக இருந்தால் போதுன்னு சொன்னோன்னே எனக்கு
அது இஷ்யூலன்னு முடிஞ்ச போதே நல்ல பையன் தான். அதுவும் அவங்க ஃபேமிலி வினோத் ஃபேமிலி வந்து இட்ஸ் மச் மோர் டீப்பர் இந்த சென்ஸ். ஏன்னா நாங்கள் இது மாதிரி சொல்லலாம், பட் ஷி ஹஸ் கான் த்ரூ அ லாட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. பற்றி கேட்க சொன்னேன் என் காதல் நலமா என்று. அவர் சின்ன வயசுல இருந்தே நிறைய ஃபன் பண்ணவும் மாட்டா, ரொம்ப என்ஜாய் பண்ற பர்சன். பட் லைக் இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, பேசினா நல்லா பேசுவா. நிறைய வந்து எப்பவுமே வந்து ஸ்டடீஸ் அந்த மாதிரி ஸ்டடீஸ்லேயே இருந்து பழகின ஒரு கேர்ள். ரொம்ப கவித்துவமாக இருப்பார். ஸோ எல்லாத்தையுமே ஒரு வேற மாதிரி ஒரு விஷனில் பார்ப்பாரு. சின்ன சின்ன அழகையெல்லாம் ரசிப்பார். ஒரு பாடலை ரொம்ப இளையராஜா பாடல்னால் ரொம்ப பிடிக்கும். அவரோட பிளேலிஸ்ட்டை எடுத்துட்டாவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். மெத்தை ஒன்று தைக்க சொன்னேன், மேகமள்ளி வைக்க சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. இளையராஜா பாடல் வந்து அவ்வளோ அழகாக பாடினாங்க. ரொம்ப ஷையாக பார்ப்பாங்க அவங்க பாடுறது. எந்த வரைக்கும் நாங்கள் யாருமே வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், கசின்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் கேட்டதே கிடையாது. இளையராஜா பாட்டு வந்து அழகா தெளிவா ஒவ்வொன்றா அழகா மேலே கீழே அந்த பாட்டு இருக்க மனம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் இப்போ ட்ரிப்பு போனோம்னா கொஞ்சம் ஜாலியாக பாடிட்டு போனோம் இளையராஜா பாட்டு. டிசைன் சூப்பராக போயிட்டே இருக்கு. இது எதுலையான்னு போடணும்னா நடுப்புற எதுன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சது எதனாலனா இட்ஸ் லைக் மை ஃபாதர் அண்ட் பிரதர். அது கேரக்டர்ஸ் லைக் கேரக்டர் அது மாதிரி நிறைய எல்லாமே அவங்களோட ஒத்து போச்சு. ஸோ அது ஒன்று. காலேஜ் போய் தான் பார்த்தேன் நான். சுத்தமாக வந்துட்டு அவங்க பர்சனலாக பேசும்போது அவங்க ப்ரொஃபஷனாக எந்த இடத்தையும் காமிச்சிக்கல. நம்ம கார் இருக்குல்ல, அது வைக்க சொல்லுங்க. நானும் அன்னைக்கு பாப்பா வந்து மாமா கூட அப்படி பின்னாடி இந்த டோர் மட்டும் லாக் பண்ணிடுறேன். உள்ள நான் அந்த சைடு வரும்ல, அது மட்டும் லாக் பண்ணிடுறேன். இது நீங்க லாக் பண்ணிடுறேன். You are again I am saying you are so gifted அண்ணி, you are so gifted. ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு போக தெரியும். அண்ணனுக்கு கோவமே வராது, சுத்தமா வராது. ஆனா கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது வந்து என்ன மாதிரியே தான் மாமாவும் லைக் இன்ட்ரோவர்ட் இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லை, பேசினா நல்லா பேசுவோம். அதே மாதிரி ரொம்ப கேரிங்கா இருக்காங்க மாமாவுமே. இவ்வளோ மாதிரியே தான், நெகட்டிவ்ஸே கிடையாது. அவங்க மாமா மட்டும் இல்லை, மாமா ஃபேமிலியில் எல்லாருமே நோ நெகட்டிவ்ஸ் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அண்ணல் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப எப்படி சொன்னால் விட்டி காய். எப்படின்னா காமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் விட்டு இருக்கும், ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். நம்ம அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப லைவ்லியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா, அதனால் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன ஒரு பயம் சொல்லலாம் எதுவும் தெரில. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மேரேஜும் ரொம்ப சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக அவளை. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து அக்கா எனக்கு வருவாளா அப்படின்னு யோசிக்கும் போது அக்கா எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறாளா இங்கே வராளா அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் டு பிளான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அவனை பற்றி தெரிஞ்சவனா இவ்வளோ ரொமான்டிக்கான ஆளா, ரொமான்டிக்னா இந்த சென்ஸ் அவ்வளோ ஆழமான எமோஷனை, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எமோஷன்ஸில் அந்த எமோஷனை புரிஞ்ச ஆளாக அவன் இருப்பான். வினோனி எந்த அளவுக்கு எங்க அண்ணனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்க பிடிக்க வச்சுட்டீங்க. எப்படின்னா நீங்க என்கிட்ட பேசல பழகல எதுவுமே இல்லை,
நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஓகே, அந்த ஓகேலயே நாங்க எல்லாரும் ஷட்டல் ஆயிட்டோம். எனக்கு ஒரு தாட் வந்து இது ஒரு மெமரபிளா எப்படி ஆக்குறது லாங் டேர்ம்ல அப்படின்னு சடனாக தரும்போது ஒரு பிளான்ட் வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம படம் ஐயோ சொல்லுவோம்ல மரம் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாக இருந்தால் ஒன்று இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டில் வந்து ஒரு மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமரம் வச்சோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, மேரேஜ்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால அதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் பேரஸ் ஹாப்பியாக தான் இருக்கணும்னு, ஹாப்பியாக தான் லைஃப்பை லீட் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறேன். கொஞ்சாலி கொஞ்சாலி ரவெல்லா நீ என்ஜோலி I wish her a happiness only ahead. ஸோ அக்கா மாமா சேர்ந்து எப்போவுமே சந்தோஷமா ஹாப்பியாக இருங்க, நல்ல ஊர் சுத்துங்க ஜாலியாக, அவ்வளோதான். ஹாப்பி மேரி லைஃப் போகுது. காசிலேயே பிறந்த காசிராஜா அவரை பொண்ணு தரீங்களா பொருளும் தருவீங்களா? கொடுத்துருக்கோம்.